சென்னை உயர்நீதிமன்றத்தில் 39வது கோர்ட்டில் இன்றைய தினம் நீதியரசர் சதீஷ்குமார் முன்னிலையில் கொடி சின்னம் தொடர்பான வழக்கு வந்தது. அந்த வழக்கில் எங்களது வழக்கறிஞர்கள் அங்கே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருவதை எடுத்து கூறினார்கள். இதை அடுத்து ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இன்டரிம் ஆர்டர், இடைக்கால தடை உத்தரவை அவர் எக்ஸ்டெண்ட் செய்யவில்லை. தொடர்ச்சியாக இது இருக்கும் என்று நீதிபதி கூறவில்லை. ஆகவே நீங்கள் நீதிமன்ற ஆணையை ஏற்கனவே நீங்கள் மதித்தீர்களா என்று கேட்டார். ஆமாம், மதித்திருக்கிறோம் என்று சொன்னோம். ஆகவே உச்சநீதிமன்றத்தில் இருப்பதால் அந்த தடையை அவர் மீண்டும் தடை ஆணையை தொடரும் என்று சொல்லவில்லை. மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்டெண்ட் கொடுக்கல உயர்நீதிமன்றம். இந்த நிலையில் நாங்கள் அண்டர்டேக்கிங் கொடுத்ததாக, நாங்களே வாக்குமூலம் உயர்நீதிமன்றத்திற்கு கொடுத்ததாக, கொடியை கட்ட மாட்டோம், கட்சி பெயரை பயன்படுத்த மாட்டோம், லெட்டர் பேடை பயன்படுத்த மாட்டோம், இப்படிலாம் சொன்னதா ஒரு தவறான தகவலை ஒளிபரப்புவதை நான் வேதனையோடு பார்க்கிறேன். இது தவறான செய்தி. தயவுசெய்து யாரோ விஷமத்தனமாக வேண்டுமென்றே திரித்து வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே தான் நான் வேறு வழி இல்லாமல் நீதியரசர் பெயரையும் நீதிமன்றத்தையும் அந்த கோர்ட்டாலையும் சொல்லி இப்போ உங்கள்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கேன். ஆகவே அன்புடன் திரித்து கொள்ள வேண்டும். நாங்கள் கொடியை கட்ட மாட்டோம் என்று நாங்களே வாக்குமூலம் அளிக்கவில்லை. இதுதான் உண்மை. ஆகவே தயவுசெய்து இதை ஊடகங்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.